காவி பாசிச எதிர்ப்பு மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் என்.கே. நடராஜன் அவர்களே, முன்னிலையில் இருக்கின்ற தோழர் பல ஆசை தம்பி அவர்களே, வரவேற்புரை நல்கிய தோழர் கண்ணையன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற சிபிஐ-எம்எல் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோழர் திபங்கர் அவர்களே, இங்கே பேச இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தோழர் திருமாவளவன் அவர்களே, சிபிஐ-எம் கட்சியின் சார்பாக இங்கே வரவிருக்கிற தோழர் வாசுகி அவர்களே, இந்திய பொதுவுடைமை கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் பெரியசாமி அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக தோழர் கு. ராமகிருஷ்ணன் உடல்நலக் குறைவால் வர முடியாது என்பதால் அவர் சார்பாக வரவிருக்கிற தோழர்களே, சிபிஐ-எம்எல் கட்சியினுடைய தோழர்கள் சங்கர் அவர்களே, பாலசுந்தரம் அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, தோழர் சந்திரமோகன் அவர்களே, சிபிஐ-எம்எல் கட்சியின் அருமை தோழர்களே, பொறுப்பாளர்களே, பல்வேறு இயக்கங்களை சார்ந்து வந்திருக்கிற அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாடு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது 135 கோடி மக்களை கொண்ட ஒரு அற்புதமான பெருங்கனவு. அந்த பெருங்கனவை ஒரு பேய் கனவு பிடித்து ஆட்டி அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் என்ன செய்யலாம் என்று எல்லோரும் கையை பிசைந்து கொண்டு நிற்கிற நேரத்தில் நம்முடைய சிபிஐ-எம்எல் கட்சி தோழர்கள் ஒரு அருமையான முன்னெடுப்பை செய்திருக்கிறீர்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது என்பது வள்ளுவம். உரிய நேரத்தில் செய்கிற ஒரு சிறிய உதவி இந்த உலகை விட மிக முக்கியமானது, பெரியது என்கிறார் வள்ளுவர். அருமை தோழர்களே, ஐரோப்பாவிலே ஹாலந்து என்கிற ஒரு நாடு இருக்கிறது. நெதர்லாண்ட்ஸ் என்றும் அந்த நாட்டை சொல்வார்கள். அந்த நாடு கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற நாடு. அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக டைக் என்று சொல்கிற ஒரு அமைப்பை, ஒரு பெரும் சுவரை கட்டி எழுப்பி கடல் நீர் உள்ளே வர முடியாத அளவுக்கு அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும் சுவரிலே ஒரு நாள் ஒரு சிறு துளை ஏற்பட்டு தண்ணீர் கசிந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதை ஒரு சிறுவன் பார்க்கிறான். இந்த சிறு துளை பெரிய உடைப்பாக மாறினால் நம்முடைய நாடே அழிந்து போகுமே, நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் அழிந்து போவார்களே, மாண்டு போவார்களே என்று நம்முடைய சிபிஐ-எம்எல் கட்சி தோழர்கள் கொண்டு சிந்தித்த ஒரு சிறுவன் தன்னுடைய விரலை அந்த துளைக்குள்ளே நுழைத்து இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்து அது உடைப்பாக பெரிதாக ஆகாமல் தடுத்து விட்டான் என்று ஒரு கதை 1865ஆம் ஆண்டு அமெரிக்க எழுத்தாளர் மேரி மேக்ஸ் டாய்ட்ஸ் என்கிறவர் எழுதினார். எனக்கு அந்த இளம் சிறுவனுடைய நினைவு தான் வருகிறது. நாடு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி எதிர்ப்பு சக்திகளை ஒன்று திரட்டப் போகிறோம்? எதிர்ப்பு இருக்கிறது. வெறும் 36 விழுக்காடு மட்டுமே வாக்குகளை வாங்கி இந்த காவி பாசிச பயங்கரவாத கூட்டம் இந்த நாட்டை கடத்தி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படியானால் பெரும்பான்மை இந்தியர்கள் ஏதும் செய்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வது என்று சிந்திப்பதுதான் இந்த மாநாட்டுடைய துவக்கம். ஒரு அருமையான துவக்கம். இந்த தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலை இங்கே தஞ்சாவூர் வந்து இறங்கியதும் அருமை தோழர்
இந்திய பொதுவுடைமை கட்சி எம்எல் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் ரமேஷ் அவர்கள் ஒரு செய்தியை எனக்கு படித்து காட்டினார். என்ன தெரியுமா? ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் என்கிற ஒரு நிகழ்வை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய விடுதலையினுடைய 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக. இதற்காக இந்திய உண்மையான வரலாற்றை, இந்திய வரலாற்றினுடைய உண்மை கதைகளை சொல்வதற்காக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு வரலாற்று தொடரை ஒளிபரப்ப போகிறார்களாம். ராமானந்த் சாகருடைய ராமாயணம் கதையை நாம் எல்லாம் 80களிலே பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு வித்திட்டது அந்த ராமாயணம் கதையாளர். அதே போல இன்றைக்கு ஒரு புதிய வரலாற்றை இங்கே படைக்கவிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு பாசிச பயங்கரவாதி ஒரு மாநாடு ஒரு நிகழ்வு நடத்துகிறார். என்ன தெரியுமா? பாரத தேசத்தின் தந்தை வீர சவர்கருடைய வரலாற்றை குறித்து ஒரு பேச்சு போட்டி. ஐயா, பாரத தேசத்தினுடைய தந்தை யார்? சவர்கரா? அது என்ன வீர சவர்கர்? இப்படி ஒரு நிகழ்வை இந்த ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் இந்த கொண்டாட்டத்தினுடைய அங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட திரிவுகள், வரலாற்று நாடகங்கள் தொடர்ச்சியாக நடந்தேறும். இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் நடந்த சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்கிறேன், மிக சுருக்கமாக, மிக வேகமாக. 2 நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. 2 சட்டங்களை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள். ஒன்று, The Places of Worship Special Provisions Act 1991. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்த அந்த நாளில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அந்த தன்மையை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நீக்க கோரி ஒரு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் ஒரு புதிய சட்ட வரைவை தாக்கல் செய்கிறார். ராஜஸ்தானில் உள்ள ஒரு நாடாளுமன்ற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோடிலால் மீனா என்பவர் இந்தியா முழுமைக்கும் ஒரே சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்து அது 2 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை கையில் எடுக்க முயற்சிக்கிறார்கள். தேர்தல் வருகிறது, மக்கள் மத்தியிலே உணர்வுகளை தூண்டிவிட்டு இந்த சிறுபான்மையினரை நாம் மிகவும் மோசமாக பாராட்டி சீராட்டி வைத்திருக்கிறோம் என்று குற்றச்சாட்டை வைப்பதற்காக இந்த சட்டத்தை இப்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். அதே போல 2 நாட்களுக்கு முன்னால் ஜூலை மாதம் 22ஆம் தேதி தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஒன்றை சொல்கிறார். அதாவது இந்த உண்மை கண்டறியும் குழு என்று நாடு முழுக்க சென்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இவர்கள் தவறான செய்திகளை பரப்புகிறார்கள், இணையதளத்தில் வதந்திகளை பரப்புகிறார்கள். எனவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த உண்மையை எவனும் கண்டறியக்கூடாது. அரசு சொல்கிற கதையாடல் மட்டும்தான் உண்மையானது. அதை நாம் நம்பிக்கொண்டு தடை செய்திருக்கிறார்கள். 163 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன வழக்குகள்? அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கோட் ஆஃப் ப்ரொசீஜர் என்பதை மீறினார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மாணவர்களே, சமூக ஊடகங்களிலும் நாம் கருத்து பரிமாற்றம் நடத்தக்கூடாது. மைய நீரோட்ட ஊடகங்கள் நம்மை போன்ற நிகழ்வுகளுக்கு வரமாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைக்கூலிகளாக மாறிவிட்டிருக்கின்றன. அப்படியானால் சமூக ஊடகங்கள் மட்டும்தான் நமக்கு ஒரே கதி. அந்த சமூக ஊடகங்களிலும் நீங்களும் நானும் நம்மை போன்றவர்களும் கருத்து பரிமாற்றம் நடத்தக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள். அடுத்தது, ஜூலை மாதம் 20ஆம் தேதி 46 வயதான அரவிந்த் தாஸ் என்கிறவர், மும்பையை சார்ந்தவர், ஒரு திரைப்பட இயக்குனர். அவரை அகமதாபாத் காவல்துறையினர் வந்து அவசரமாக கைது செய்து கொண்டு போகிறார்கள். காரணம் என்ன? பூஜா சிங்கால் என்கிற ஒரு ஜார்க்கண்ட் IAS அதிகாரி
அமலாக்கத்துறையினால் விசாரிக்கப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர். அவரும் அமித்ஷாவும் சேர்ந்திருந்த ஒரு புகைப்படத்தை இந்த நண்பர் ஊடகங்களிலே, ட்விட்டரிலே பதிவு செய்திருக்கிறார். நடந்ததைத்தான் செய்திருக்கிறார். ஆனால் இப்படி குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண்ணை அமித்ஷாவோடு சேர்த்து தொடர்படுத்தி நீ பதிவிட்டு விட்டாயே என்று சொல்லி அவர் இப்போது அகமதாபாத் சிறையில் இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும், சாந்தமான அமைதியான அசோகருடைய சாரநாத் சிங்கங்களை மாற்றி அமைத்து ஆக்ரோஷமான முரட்டுத்தனமான சிங்கங்களாக இன்றைக்கு நாடாளுமன்ற கட்டடத்தின் உயரே நிறுவியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தத்தகாத சொற்கள் என்று ஒரு புதிய அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த மாதம். அது என்ன வார்த்தைகள்? கரப்ட். கரப்ட் என்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, யாருக்கோ உறுத்துகிறது. இன்எஃபிஷியன்ட், தகுதி இல்லாதவன், திறமை இல்லாதவன் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது, அது யாரையோ குத்துகிறது. ஹிப்போக்ரசி, பத்தாம்பசலித்தனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு புதிய அகராதியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்களே. அதே போல விஸ்வ இந்து பரிஷத் என்கிற பாசிச காவி கூட்டம் ஒரு புதிய சேவ் ஹிந்துஸ், இந்துக்களை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு ஹெல்ப்லைன், அதாவது ஒரு ஆபத்தில் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண்களை இந்தியாவை 44 பகுதிகளாக பிரித்து பெரும்பான்மை பகுதிகளிலே ஒரு எண்ணை கொடுத்து இந்துக்களுக்கு ஜிஹாதி தீவிரவாதிகளிடமிருந்து ஆபத்து வந்தால் நீங்க யாரு, உங்க எதிரி யாரு என்பதை மிக தெளிவாக வரையறுத்து ஜிஹாதி தீவிரவாதிகளிடமிருந்து உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நிகழ்ந்தால் நீங்கள் யாரை அழைக்க வேண்டும் என்று ஒரு தொலைபேசி அட்டவணையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ரவிசங்கர் பிரசாத் என்கிற மத்திய அமைச்சர் தகவல் தொடர்பு ஐடி துறையிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் மீது சட்டம் பாயும், நடவடிக்கை எடுப்போம். கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிபிகேஷன் பில் 2022 என்று ஒரு புதிய சட்டம். அதிலே உங்களுடைய கைரேகையை மட்டும் இனி பதிய மாட்டார்கள், உங்கள் கண்ணின் கருவிழியை, உங்களுடைய டிஎன்ஏ, உங்களுடைய மரபணுவை எல்லாம் எடுத்து நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்க வேண்டியதில்லை. சாதாரண வழக்கில் உங்களை கைது செய்து உங்களை சிறையில் அடைக்காமலேயே இந்த மாதிரியான தகவல்களை, தரவுகளை எடுத்து அரசு சேமிக்கும். ஐயா, கனிமை என்பதற்கான அர்த்தம் என்ன? இங்கே இருக்கிற யாரை வேண்டுமானாலும் பிடித்து கொண்டு போய் உங்களுடைய மரபணு சோதனை நடத்தி மரபணுவை பற்றி, உங்கள் கண்ணின் கருவழியை பற்றி, கண்ணின் வழியை பற்றி எல்லாம் தகவல்கள் எடுத்து சேர்த்து வைக்கும் அளவுக்கு இங்கே என்ன மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது? தோழர்களே, நான் குறிப்பிட்டவை அனைத்தும் 7 ஆண்டுகளாக நடந்தவை அல்ல. இந்த ஜூலை மாதம் மட்டுமே நடந்தவை. ஒரே மாதத்தில் இனி அடுக்கடுக்காக நடக்கும். நமக்கு வெறும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கின்றன. 2024 தேர்தலுக்கு முன்னால் வெறும் 650 நாட்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கின்றன. இந்த 650 நாட்களுக்குள் இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான அச்சுறுத்தல்கள், அத்துமீறல்கள், அழிமதிகள் தொடர்ந்து நடக்கும். ஒன் நேஷன், ஒன் இமோஷன், ஒரே நாடு, ஒரே உணர்வு. அந்த ஒரே உணர்வை எப்படி வெளிப்படுத்துவதாம்? ஆகஸ்ட் 13, 14, 15 தேதிகளில் உங்கள் வீடுகளில் நீங்கள் இந்திய தேசிய கொடியை பறக்க விடலாமா? இந்திய தேசிய கொடியோடு நமக்கு சண்டை கிடையாது. நான் ஒரு இந்தியன் என்று கூறிக்கொள்வதிலே எந்த சிறுமையும் கிடையாது. நாம் பெருமைப்படுகிறோம். ஒரு மிகப்பெரிய பெருங்கனவு. சாதி மதம் என பாரோம், சாதி மதம் என பாரோம், உயர் செல்வம் தேசத்தில் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்க்கேனோ என்று பாடினான் மகாகவி பாரதி. அந்த பாரதியினுடைய உணர்வுகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருப்பதால் தான் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்தும்
தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டினுடைய வருங்காலத்தை பற்றி, நம்முடைய வழித்தோன்றல்கள் பற்றி நாம் கவலை கொள்கிறோம். இந்திய நாடு எவனுக்கும் சொந்தமானதல்ல. ஒரு காவி பயங்கரவாத பாசிஸ்டுகளுக்கு உரிமைப்பட்டதே கிடையாது. அது என் நாடு, அது நம் நாடு. நாம் கொடியை பறத்துவோம், நாம் கொடியை ஏற்றுவோம், இந்தியன் என்று இருமாப்பு எய்துவோம். நீ சொல்வதற்கு யார்? 3 நாட்கள் இப்படி கொடியை கட்ட வைத்து, தேர்தல் நெருங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து, இப்படி நம்மை பிரித்தாளுவதற்கான வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து 24ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அயோத்தியிலே ராமருக்கான கோவிலை கட்டி முடித்து விட்டோம். ஆஹா இந்துக்களே, எல்லோரும் மனிதரண்டு வாருங்கள். எப்படி கரசேவைக்கு நாடு முழுக்க இருந்து செங்கற்களை கொண்டு வர சொல்லி நம்ம ஏமாற்றினார்களோ, அதே போல உங்கள் ஊர்களிலே கிடைக்கிற பூஜை பொருட்களை, பூவை கொண்டு வாருங்கள், சாம்பிராணியை கொண்டு வாருங்கள், சுகந்தமான நறுமண பொருட்களை கொண்டு வாருங்கள், நாம் ராமனை கொண்டாடுவோம் என்று ஒரு மிகப்பெரிய மத வெறியை தூண்டிவிட்டு இந்த நாட்டிலே வாழ்கிற சிறுபான்மையினரை எல்லாம் அழித்து ஒழித்து அடித்து அமர்த்தி ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத திட்டத்தை அவர்கள் நடத்தப் போகிறார்கள். 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது என்ன நடக்கும் தோழர்களே? நாடு செங்குத்தாக பிளவுபடும். நாடு செங்குத்தாக பிளவுபடும் போதுதான் இந்த பூனைகள் அப்பத்தை பங்கு வைக்க ஆரம்பிப்பார்கள். 2024 தேர்தலிலே எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும். இதுதான் அவர்களுடைய குறிக்கோள். 2024 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் இந்த நாட்டிலே என்னென்ன நடக்கும் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. அப்படியானால் இதற்கு மாற்றாக என்ன செய்வது? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்றார் வள்ளுவர். வருவதற்கு முன்னால் காத்துக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கை தீயின் முன்னால் வைக்கப்பட்ட துரும்பு போல எரிந்து போகும், அழிந்து போகும். அருமை தோழர்களே, என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இதை பற்றி விவாதித்தீர்களா? உங்கள் தெருக்களிலே, உங்கள் ஊர்களிலே, உங்கள் பணியிடங்களிலே, உங்கள் வழிபாட்டு தலங்களிலே இதை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. நாம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவன் நூற்றாண்டு காலமாக திட்டமிட்டிருக்கிறான். 1925ஆம் ஆண்டு ஹெக்கேவாரால் தொடங்கப்பட்ட RSS இயக்கத்தினுடைய 100வது ஆண்டை கொண்டாடுவதற்காக, அந்த தருணத்திலே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரா என்று அறிவிப்பதற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கட்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம், நமக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம், நமக்கு அடிப்படை நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் அழியமாக இல்லை. இந்த நிலைமையை மனதில் கொண்டுதான் இன்றைக்கு CPI ML தோழர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். The worst case scenario என்று சொல்வார்கள். அதாவது எது மோசமாக நடக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 2024 தேர்தலிலே பாஜக வெற்றி பெற்றால் குடியுரிமை சட்டம் அமலாக்கப்படும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். நாடு முழுக்க பாபர் மசூதி மட்டுமல்ல, கியான்வாபி மசூதி, காசியில் உள்ள கியான்வாபி மசூதி தகர்க்கப்படும். ஷாஹி இத்கா மசூதி மதராவிலே தகர்க்கப்படும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாடு முழுக்க இந்த மசூதிகளை உடைப்பார்கள், தேவாலயங்களை இடிப்பார்கள், மக்களை பிளவுபடுத்துவார்கள், இந்து ராஷ்டிரத்தை அறிவிப்பார்கள், நம்மை எல்லாம் சித்திரவதை முகாம்களுக்கு அழைத்து செல்வார்கள். 1930களிலே எர்னஸ்ட் தால்மேன் என்கிற ஒரு ஜெர்மன் நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் அந்த கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டி கூட்டத்தில் பேசும்போது, நீங்கள் ஹிட்லரை மிகைப்படுத்தி பார்க்கிறீர்கள். ஹிட்லர் அந்த அளவுக்கான ஆள் அல்ல, ஹிட்லரை இவ்வளவு பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று எர்னஸ்ட் தால்மேன் என்கிற ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டி உறுப்பினர் பேசினார். ஒரே வருடம், ஒரே ஆண்டிலே அதே எர்னஸ்ட் தால்மேன் கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சீரழிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அடித்து கொல்லப்பட்டார். நாமெல்லாம்
ஏர்னஸ்ட் ஆல்மான்கள் போல வாழாது இருக்கிறோம். சரி, என்ன செய்வது? பிரச்சனை நமக்கு புரிகிறது. ஒரு நல்ல மருத்துவர் போல பிரச்சனை நமக்கு புரிகிறது. இந்த நோயினுடைய தன்மை, டயக்னோசிஸ் மோசமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ப்ரோக்னோசிஸ், இந்த நோயினுடைய வருங்கால தன்மை எப்படி இருக்கும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியானால் இந்த நோய்க்கான நிவாரணத்தை தேட வேண்டாமா? அதற்கான மருந்தை உட்கொள்ள வேண்டாமா? அது என்ன மருந்தாக இருக்க முடியும்? இங்கே இருக்கிற தோழர்களை விட மிக அறிவிலும் அனுபவத்திலும் ஆற்றலிலும் குறைந்தவன் நான். அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற தகுதியோ திறமையோ எனக்கு கிடையாது. ஆனாலும் எனக்கு தெரிந்த 1-2 கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. அடுத்த 2 ஆண்டுகள், அடுத்த 650 நாட்கள் நம்முடைய இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு நாம் ஒரு பகுதி நேர விடுமுறையை கொடுத்தே ஆக வேண்டும். 5 பேர் கொண்ட குழுவாக இருந்தாலும், 50,000 பேர் கொண்ட மிகப்பெரிய பேரியக்கமாக இருந்தாலும், அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெறும் 20 விழுக்காடு நேரத்தையும் ஆற்றலையும் பொருளையும் மட்டுமே எங்கள் இயக்கத்துக்காக செலவு செய்துவிட்டு எஞ்சி இருக்கிற 80 விழுக்காடு நேரத்தையும் ஆற்றலையும் பொருளையும் இந்த காவி பாசிச பயங்கரவாதிகளை அடுத்த தேர்தலிலே தோற்கடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் மொரட்டோரியம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் என்றால், பெற்ற பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் என்றால், கற்றுணர்ந்த நமக்குள்ளே வேறுபாடு வருவதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. பல்வேறு கட்சிகளுடைய கொள்கைகளை, நம்முடைய அரசியல் சித்தாந்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஒரே சித்தாந்தம் தான். அது என்ன சித்தாந்தம்? காவி பாசிச பயங்கரவாதிகளை 2024 தேர்தலிலே தோற்கடிப்பது. ஒரே சித்தாந்தம், பாசிச எதிர்ப்பு என்கிற சித்தாந்தம். இப்படி நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் கைகோர்த்து களம் இறங்கிவிட்டால் இந்த பயங்கரவாதிகள் படுதோல்வி அடைந்துவிடுவார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நாட்டிலே பல்வேறு பகுதிகளுக்கு நாம் எல்லாம் சுற்றி திரிகிறோம். பார்க்கும் இடங்களில் எல்லாம் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், வாழ்க்கை தரம் குறைவு. இங்கே எவன் கண்ணியத்தோடு மாற்றோடு உயிர் வாழ முடிகிறது? இல்லத்தரசிகள், பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி எழுதியிருக்கிறார், நான் 2வது வேலையை தேடிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான பணம் கூட எங்களிடம் இல்லை. எனவே 2வது வேலையை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று குடும்பங்கள் எல்லாம் உள்ளே கிடந்து குமைந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் யாரும் பேசாமல் இருக்கிறோம். இந்த அற்புதமான தொடக்கத்தை இங்கே நம்முடைய சிபிஐ எம்எல் தொடர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். கார்ப்பரேட் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்த மாட்டார்கள். உண்மையை சொல்ல போனால் இதை மறைக்க பார்ப்பார்கள், இதை மறுக்க பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எந்த மாற்றமும் வரக்கூடாது, இப்படியே தொடர வேண்டும். அதானிகளும் அம்பானிகளும் அனில் அகர்வால்களும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் இப்படியே கிடந்து உழல வேண்டும். நமக்குள்ளே நம்முடைய அண்டை அயலாரை பற்றிய கோபமும் வெறுப்பும் தோன்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதார சீரழிவுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யார் என்று நான் வீதியிலே இறங்கி பார்க்கும் போது, அதோ போகிறான் பார் இஸ்லாமியன், அதோ போகிறான் பார் கிறிஸ்தவன், அதோ போகிறான் பார் தலித், இவர்கள் தான் காரணம் என்று என்னுடைய கோபத்தை மடைமாற்றிவிட்டு நமக்குள்ளே அடிக்கை செய்து நம்மை எல்லாம் அழித்தொழித்து அவர்கள் மீண்டும் ஆட்சி அரியணையிலே ஏறி அமர்ந்து நம்மை ஒரு அழிவு நோக்கி இட்டுச் செல்லலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். எனவே தோழர்களே, இந்த தருணத்திலாவது நாம் அனைவரும் கைகோர்த்து அமர்ந்து ஒருங்கே உட்கார்ந்திருந்து என்ன செய்யலாம்? 650 நாட்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் மிகவும் குறைவான காலகட்டம், இன்னொரு விதத்தில் பார்த்தால் நமக்கு போதிய நாட்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன் தொடர்களே. நமக்கு 3 தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று இந்த வலதுசாரி ஆப்டிமிசம் என்றால் எல்லாம் நேர்மறையாகத்தானே இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக நாடு தானே, நாடாளுமன்றம் இருக்கிறது, புதிய
புதிய நாடாளுமன்றம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவரை புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேர்தல் நடக்கிறது. இனி என்ன பிரச்சனை? இப்படியே தொடர்ந்து செல்வோம். இங்கே எந்த பிரச்சனையும் வராது, நாடு நன்றாகத்தான் இருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை ஒரு புறம். இன்னொரு புறம், நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, நிலைமை மோசமாக இருக்கிறது, நாம் கைவிடப்பட்டிருக்கிறோம், இங்கே எல்லாமே தவறாக போய் கொண்டிருக்கின்றன. ஒரு பெசிமிஸ்டிக், நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நான் ஒரு தனிநபர் அல்லது நான் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு அமைப்புக்கு தலைவர், நான் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்ய முடியும் என்று நம்பிக்கை இழந்து விடுவது. இந்த இரண்டுமே இப்போது வேலைக்காக. அப்படியானால் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், நம்மை போன்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாசிபிலிசம் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். பாசிபிலிசம் என்றால் நம்மால் முடிந்ததை செய்வோம். நிச்சயமாக நாம் எல்லாம் நேர்மறையாக இருக்கிறது என்று படுத்து தூங்க மாட்டோம், எல்லாம் எதிர்மறையாக போய்விட்டது என்று ஓடி ஒழிய மாட்டோம். நம்மால் ஆனதை செய்வோம். நெஞ்ச குருதியை நிலத்தினை வடித்து பஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். நெஞ்ச குருதியை நிலத்தினை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம் என்று நாம் அனைவரும் சேர்ந்து நம்மால் முடிந்ததை ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித்துளிகளை இதற்கென செலவழித்து நம்முடைய ஒத்த கருத்துடைய தோழர்களை இணைத்துக் கொண்டு நம்முடைய வீடுகளில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய பணியிடங்களில், நம்முடைய வழிபாட்டு தலங்களில், நாம் செல்லும் இடங்களில் எல்லாம், நம்முடைய உறவினர்களிடமெல்லாம், நண்பர்களிடமெல்லாம் பேசி இந்த பேய் கனவை துரத்தியாக வேண்டும். இந்தியா என்கிற அந்த பெருங்கனவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சூழலைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது தோழர்களே. இந்த மாநாடு அதற்கு ஒரு அழகான தொடக்க புள்ளியாக அமைவது குறித்து நான் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு